வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு தக்காளி போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரோட அளவு வந்துட்டு 100 கிராம். 100 கிராமுக்கு நான் குறைவாக தான் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் பருப்பு முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள தக்காளி கட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்துட்டு 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்காக வேண்டி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி. இப்போ பருப்பு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெஷரில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சி விடுங்க. மத்து இல்லாட்டி கரண்டி, நல்லா கனமான கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், 5-6 முழு மிளகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இது வந்து லைட்டாக பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது காரம் குறைவாக இருந்தது, ஸோ அதனால் நான் 2 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள். 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மத்தில் களைஞ்சி வச்ச பருப்பை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து பருப்பு குறைவாக இருந்தாலே போதும், இந்த சாம்பார் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பருப்பு குறைவாக இருக்குது, தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, சாம்பாருக்கு காய் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாம்பாரை நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பருப்பு வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு ஆகும். மற்ற டைம் நம்ம வேகிறதுக்கு கொதிக்கிறதுக்குள்ள டைம் அதிகமாக எடுத்துக்காது. இப்போ நல்லா கலந்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வரீங்க அப்படிங்கிற சாம்பார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தக்காளி இருந்தது, பருப்பு இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சுருங்க. பருப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்காக வேண்டி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.